போதும் போதும் ஃபோட்டோ எடுத்தது, வா ஜெயிலுக்கு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கிற, போ. கன்னியாகுமரியில் பிரபல திருடன் சைக்கிள் சங்கர் தப்பி ஓட்டம், போலீஸ் வலைவீச்சு. சைக்கிள் சங்கர் எங்கடா இருக்கிற? என் வேலைக்கு உள்ள வச்சுட்டு போயிட்டேடா, எங்கடா போன? யாராவது பார்த்தீங்களா? ஏசப்பா காப்பாத்தும்பா அவனை. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன்ப்பா. எப்பா சரி, நம்ம வவ்வாலுக்கு ஒரு ஃபோனை போடுவோம். ஹலோ வவ்வாலு, ஃபோன் எடுறா. டேய் வவ்வாலு, ஃபோன் எடு வவ்வாலு. வவ்வாலு ஃபோன் எடுறா. ஹலோ வவ்வாலு. ஹலோ. வவ்வாலு. நான் வவ்வால் தான் பேசுகிறேன். நீங்கள் யாரு? டேய் அண்ணன் பேசுகிறேன்டா. அண்ணனா? எந்த அண்ணன்? டேய் உன் அண்ணன் தான்டா பேசுகிறேன். அண்ணே நீங்களாண்ணே? ஜெயிலில் பண்ணி ஃபோன் தர தருவாங்க. டேய் நான் ஜெயிலேருந்தே தப்பிச்சிட்டேன்டா. ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டிங்களா? அப்போ எனக்கு ஃபோன் அடிச்சிங்க, நானும் மாட்டிடுவோம்ல. டேய் அவனுக்கு என்னையே கண்டுபிடிக்கல, உன்னை எங்கடா கண்டுபிடிக்க போகிறானுங்க. சரி சரி, நான் நம்ம ஏரியாவில் தான் இருக்கேன், சீக்கிரம் வா. அண்ணே மணி என்ன ஆகுது? வவ்வால் சாப்பிட்டுட்டு தூங்குற நேரம். இப்போ போய். டேய் விளையாடாதடா, சத்தியமாக நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்து சேருடா. சரிண்ணா அங்கேயே வெயிட் பண்ணு. வவ்வால் லுங்கி வச்சு தான் மாட்டணும், மாட்டிங்கன்னு பறந்து வந்துடுண்ணே. சூப்பர் சூப்பர் வா. டேய் பேட்மேன். டேய் சூப்பர்மேன். டேய் கத்தாதடா, போலீஸ்மேன் வந்துட போறானுங்க. அண்ணே உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுனே. ஸோ நான் போய் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு வர சொல்லவா? அண்ணே இது மாதிரி ஜம்மக்கோச்ச போட சத்தியமாக நான் கிளம்பிடுவேனே. ஸோ டேய் ஒன்று புரியுதா? நான் ஜெயிலேருந்து தப்பிச்சிருக்கேன்டா. டேய் எனக்கு 3 மாதம் தலைமறைவாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பிளானாக சொல்கிறா. அண்ணே இது நீங்கள் ஃபோன்லேயே சொல்லிருக்கலாம். நேற்று தான் ஒரு புது கேப் வாங்கினேன், அதை போட்டால் தலை மறைஞ்சிருக்கும். என்னண்ணே? டேய் நான் உன்கிட்ட சீரியஸாக கேட்குறேன்டா, ஏதாவது ஒரு பிளானை சொல்கிறேன். டேய் நோ, நீங்கள் எப்படி கூப்பிட்டேன்னு தெரிஞ்சுதான் வவ்வால் வரும்போது மாஸ்டர் பிளான்ல வந்திருக்கனே. பின்னா இந்த வெள்ள சொக்காவை. டேய் இது எதுக்குடா? ஓடுனா அவனை ஏதாவது மொக்கையா சொன்னேன். நோ போடுனா. அப்படி என்ன பிளானு? நம்ம ஏரியாவில் அந்த மிஷினரி கும்பல் இருக்காங்களா? ஆமாம். அவன் நார்த் இந்தியாவுக்கு 6 மாதம் போகிறாங்களாம். நீ கூட பேரு என்ன கேட்ட? தலைமுறைக்கு தான் பிளான் கேட்ட, நான் உடம்பு மறைக்கிறதுக்கே பிளானை சொல்லிட்டேன். ஸோ அந்த மிஷினரி கும்பலா? டேய் அவங்க சும்மா ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்கடா, என்னடா நீ அவங்க கூட போய் நான் என்னடா செய்யறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக கவனிச்சுட்டா இருக்கேன். எங்கே போனாலும் ஆமே அழுலையா, அவ்வளோதான். மிச்சம்லாம் அவங்களே பார்த்துருவாங்க. என்னது ஆமே அழுலையா? நீ ஒருக்கா பண்ணு பார்ப்போம். ஆமேன் அல்லேலூயா. சூப்பர், இதே மெயின்டைன் பண்ணு. டேய் எல்லாம் ஓகே தான்டா, இருந்தாலும் முடியாதுடா. ஜெயிலில் போய் களி சாப்பிட போறியா அங்கே போறியா? நீயே முடிவு பண்ணிக்க. சரி வேற வழி இல்லை. ஓகே சீக்கிரமா போனா, வண்டி கிளம்ப போகுது. ஓ இவங்க தான் வவ்வால் சொன்ன அந்த மிஷினரியா இருக்குமோ? வாங்க பிரதர், வாங்க பிரதர். நீங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கீங்க? ஐயோ நான் நினச்ச மாதிரியே கேட்டானே, என்ன செய்யுது? ஐயோ வவ்வால் என்ன சொன்னானே. ஆமேன் ஆமேன். பிரதர் நீங்கள் எந்த சர்ச்சு போகிறீங்க? சர்ச்சுக்கே போகிறது இல்லைடா நான். ஐயோ ஆமேன் ஆமேன். பார்த்தீங்களா பிரதர், இவர் தான் உண்மையான ஊழியக்காரர். ஆமென்னு சொல்கிறாரு. இவர் வச்சு தான் கர்த்தர் ஊழியத்துக்குன்னு பயன்படுத்துவார். பிரதர் ட்ராக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா? பிரதர் கால் வலிக்கலையா பிரதர்? அப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் பிரதர். ஆமாம் பிரதர், நீங்கள் எந்த காரணத்தினால பிரதர் ஊழியத்துக்கு வந்தீங்க? அதுவா பிரதர், எனக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் ஒன்றா காரில் போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டோம். என் கண்ணு முன்னாடியே என் மனைவி குழந்தைங்கள்லாம் இறந்துட்டாங்க. ஆனால் ஒன்று பிரதர், ஒரு சத்தம் கேட்டுச்சு.
உன் மீது நினைத்திருக்கும் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அந்த சத்தத்தை கேட்டு இந்நாள் வரைக்கும் தேவனோட கிருபையால் அவரோட சித்தத்தை செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பர் பிரதர். இவர் யாரு? தம்பியா? தம்பி வந்து வாய் பேச முடியாது, ஆனாலும் அவரோட கவிதை ஓவியங்கள்னால நம்மளோட ஊழியத்தை ரொம்ப தாங்குறாரு. அப்படியே சூப்பர். ஆமா பிரதர், நீங்க எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க? அதுவா பிரதர், என்னோட வீடு வந்து மலையாடி வரத்துக்குள்ள இருக்கு பிரதர். எனக்கு மலையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் அப்பாட்ட சொல்லும்போது அப்பா அவங்க தோல் மேலே ஏற்றினா மலை மேலே கூட்டிகிட்டு போவாங்க. அடுத்த நானும் வளர்ந்தாச்சு பிரதர், நானும் பெரிய பையன். அடுத்த நாள் போக என்னை தூக்கிட்டு போக யாரும் இல்லை பிரதர். அப்போ ஒருத்தர் வந்தார் பிரதர், அவர் நாங்கள் படிக்க வச்சாரு, சாப்பாடு எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாரு பிரதர். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பிரதர், நீ சாகுறதுக்குள்ள ஒரு ஆத்மாவது ஆதாயம் பண்ணணும், அல்லது ஒரு ஆத்மாவை சபை கூட்டிட்டான்னு சொன்னா பிரதர். அந்த ஓட்டத்தை தொடர்ந்து பிரதர் இப்போ வரையும் ஓடிட்டே இருக்கு. ஆமாம் பிரதர், நீங்கள் எப்படி பிரதர் வந்தீங்க? பிரதர் நான் உங்க கூட பஸ்ல தான் பிரதர் வந்தேன். பிரதர், உங்களுக்கு ஆண்டர் நல்ல நகைச்சுவை கொடுத்துருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இதுக்கு முன்னாடி என்ன இருந்தீங்க? ஐயோ, நான் இதுக்கு முன்னாடி திருடனா இருந்தேனாடா. என்னவா இருந்தேன்னு கேட்டா என்ன சொல்றது? பிரதர் நான் டாக்டர் இருந்தேன் பிரதர். நான் அப்படியே எப்படியோ மிஸ் ஆகி உள்ள வந்துட்டேன் பிரதர். டாக்டரா பிரதர்? பாத்தீங்களா பிரதர், 10 லட்சம் ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்திருக்காரு பிரதர். இவர் தான் பிரதர், கைதாங்க பிரதர், நீங்க தான் பிரதர் உண்மையான ஊழியக்காரர் பிரதர். ட்ராக்ஸ் எல்லாம் பிரதர். அப்ப நம்ம அப்படி ஜெயில் ஊழியத்துக்கு போயிட்டு. ஐயோ ஜெயிலா? நம்ம ஜெயில இருந்து தான் தப்பிச்சே வந்திருக்கோம். இவங்க திரும்பி நம்மளை ஜெயில அனுப்பிடுவாங்க போல இருக்கே. இதை எப்படியா தடுக்கணுமே? பிரதர் நம்ம ஜெயிலுக்கா போறோம்? ஆமா பிரதர். பிரதர் ஜெயில் வரைக்கும் எதுக்கு பிரதர்? போற வழியில நிறைய ஆத்மாக்களை விட்டுருவோமே, அவங்களே ஆத்மாதாயம் பண்ணிட்டு போகலாம். ஆமா, இவர் சொல்றதும் கரெக்டு தான். போற வழி அந்த காட்டு பாதை, அந்த வழியே போயிடலாம். என்ன சாம்பார் சாதம் கொடுத்துருக்காங்க? இதுக்கு ஜெயிலே பரவாயில்லையே. இல்லை ஜெயிலுக்கு போனோம், ஆனால் நம்ம வழி தப்பி காட்டு வழிக்கு வந்துட்டோம். ஐயா ஐயா, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணனையா. புருஷ பொண்ணாட்டில ஒரே சண்டை, குக்கர் இப்படி பாய் தலைவரை. நீங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண ஒரு அற்புதம் நடக்குவாங்க. இவங்க பாரு ஐயா, இதை ப்ரேயரா போறீங்களா? வாங்க. என்னம்மா சண்டையா? மேலே செம்மையா விழுந்துருக்குது. சரி நாம் ஜெபிப்போம். ஹஸ்பண்டுக்கு உடஞ்சது மண்டை, ஒய்ஃபுக்கு களைஞ்சது கொண்டை, இப்ப வந்திருக்காங்க உங்க அண்டை. மன்னிச்சிருங்க இவங்க சண்டை. ஆமே ஏமா சண்டைலாம் போடாதீங்க, அடி பயங்கரமா விழுது. பார்த்துக்கோங்க. சரிங்க பிரதர். அப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சரி சாப்பிடுங்க. ஐயா ஐயா, இன்னொரு சின்ன ப்ரேயர்யா. ஒரு சின்ன பையன் தான், ஒரே வாழைத்தனம். வீட்டில் அப்பா வச்சா கேட்கறதே கிடையாது, இவ்வளோத்து வாழ வச்சுருக்கேன் ஐயா. ஐயா சின்ன பையன்தான், சின்ன பையன். இந்த பையன் தான் நம்மள ஒரே லேகின் பிசாஸ் ஐயா. தெரியாம சொல்லிட்டேன்டா. நீங்க தான் ஒரு செகண்ட் தானே கண்ணை மூடினேன். ஐயா அடிபட்டாயா? கிளம்புங்கய்யா. என்னையா பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க? சரி தெரியலையா, வீட்டு பக்கத்தில் பையன். நீ பண்ணுங்க தம்பி. முட்டி போடுறா. முட்டி கவர்மெண்ட் ஆனமா? அடி இல்லையா? நீங்க அனுப்புங்க. சரி நாம் ஜெபிப்போம். ஓ காட் ஆல்மைட்டி, மைட்டி, திஸ் பாய் இஸ் சோ நாட்டி. இவனுக்கு நல்ல வழி காட்டி மன்னிச்சிருங்க ஒரு வாட்டி. ஆமென். என்னடா தம்பி சின்னதா தட்டுறதுக்கே விடுற? டேய் தப்பெல்லாம் பண்ணாடா, அப்பா அம்மா பாவம்டா. டேய் என்னடா சார் நீங்க என்ன பண்றீங்க? ஐயா வரும்போது இவ்வளோத்து வாழ் வச்சிருந்தான், காணோம்யா. அதான் தேடிட்டு இருக்கேன்யா. எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்ண ப்ரேயர்ல அது காணாம போயிட்டு உங்க ப்ரேயர்ல அவ்வளோ வல்லமையா. ஓ ஆமென். சரிங்கய்யா. ஐயா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அடுத்த வாட்டி வரும்போது நான் சாப்பிட்டுட்டே வரேன். சாப்பாடு முக்கியம், சாப்பிடுங்க. ஐயா நீங்க பேசாதீங்க, நான் தான் ப்ரேயர் பண்றேன். ஐயா சத்தியமா ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு சாப்பிட்டு வந்துடுவேன். ஐயா பள்ளியில சாப்பாடு வந்துடையா? சாப்பாடுல பள்ளி வந்துடையா? அதுக்கெல்லாம் சாப்பிட்டீங்க?
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவர் கர்த்தர்களை நேசிக்கிறார் சிஸ்டர், கர்த்தர்களை நேசிக்கிறார் பிரதர். அவர் நமக்காக தான் அவர் சிலுவையில மறிச்சு அவரோட உயிரை அவர் அர்ப்பணிச்சிட்டாரு. அவர் மட்டும்தான் எல்லாமே. அவரை நேசிக்கும் போது தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. நீங்க எல்லாரும் கர்த்தரையே நேசித்து அவளுக்கு சாட்சியா வாழுங்க. யாரெல்லாம் என்ன பேசுறீங்க? சுவிசேஷமா மனமாச்சமா? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இங்க வந்து எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? அங்க போ. ஒரு வாட்டி தான் உங்கள்ட்ட சொல்ல முடியும். உங்களுக்கு பயம் இல்லைல்ல? இவங்க எல்லாரும் இப்படி விட்டா சரி ஆகாது. இன்னைக்கு பார்த்துக்கலாம். வா மேலே போ. முட்டி போடு, மேலே போய் முட்டி போடு. போடு, முட்டி போடு. எல்லாரும் முட்டி போடுங்க. எல்லாரும் கட்டி போடு. நம்ம கூட வந்தால் நிறைய பேர் உண்டு. 2 பேர் தான் இருக்கும். 1 2 3 4 5. ஓய், நீ எலும்பியா? நீ நம்ம இல்லையா? எலும்பியா? இவன் கூட வச்சுக்கிட்டு இவங்களாம் இப்படி விட சரியாகாது. என் கையாலே மார் 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 சாந்தே சுட்டு கொண்டு ஒருத்தனையும். ஐயா ஐயா என்னை விட்டுருங்க ஐயா. இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுயா. ஐயா நான் சாதாரண திருடன் ஐயா. போலீஸ்ல இருந்து தப்பிக்க வேண்டியவங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேயா. திருடனா? நீ திருடன் சொல்றத நான் எப்படி நம்புறதுக்கு? ஐயா அதுக்கு நான் என்னையா செய்யணும்? இவங்க எல்லாரையும் கொன்று. இதெல்லாம் வேணாயா, வேற ஏதாவது சொல்லுங்க. நீ வாழ்றதும் இவங்க கூட சாவறதும் என்ன பண்ணிக்க? ஐயோ அண்ணே என்னை மன்னிச்சிருங்க அண்ணே. அண்ணே வேற வழி இல்லைண்ணே. அண்ணே இவங்கெல்லாம் உங்களெல்லாம் கொண்டாதான் நான் உயிரோட இங்கேருந்து போக முடியும்னு சொல்கிறாங்கண்ணே. என்னை மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே நான் வாழணும்னு ஆசைப்படுறேண்ணே. அண்ணே நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் மிஷினரிலாம் இல்லைண்ணே. போலீஸ்லேருந்து தப்பிக்க வேண்டி உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டேண்ணே. அண்ணே என்னை மன்னிச்சிருக்கணே. அண்ணே என்னை மன்னிச்சிருக்கணே. அண்ணே ஐயோ டே தம்பி டே சீக்கிரம் டே என்னை மன்னிச்சிடாடே. ஐயோ உன் கூட இருந்து உன் கூடயே ஊழ செஞ்சு இப்போ டே என்னை மன்னிச்சிடாடே. எனக்கு வேற வழி இல்லடா டே. ஐயோ அண்ணே என்னை மன்னிச்சிருக்கணே. அண்ணே நான் எதுவுமே வேணே பண்ணலண்ணே. எனக்கு வேற வழி இல்லைண்ணே. ஐயோ ஒன்றும் இல்லை தம்பி, நீ இப்போ எங்களை கொல்றனால எங்கள் ரத்த பள்ளியெல்லாம் உன் மேலே சுமராது. நான் கடவுள்கிட்ட ஜெபிச்சிட்டேன்ப்பா. ஆனால் ஒன்று சொல்கிறேன் தம்பி, கர்த்தர் இப்பவும் உன்னை நேசிக்கிறாருப்பா. எவ்வளோ நல்லவங்கள நீங்கள். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே. நீ என்ன சொன்ன? ஒரு திருடேன்னு சொன்ன. ஆனால் திருட இல்லை, ஒரு கொலைகாரன், நம்பிக்கை துரோகி. அநியாயமாக 3 பேரை கொண்டுட்டே உனக்கு எப்படா மனசு வந்து நம்பிக்கை துரோகி? பொழைச்சு போ, வாங்கடா கிளம்பலாம். ஐயோ அநியாயமே சுயனத்து அணி உங்களெல்லாம் கொண்டுட்டேனே. அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே தம்பி டே. ஐயோ அண்ணே நீங்க என்னண்ணே தப்பா சொன்னீங்க? எல்லாமே கரெக்டாக தானே சொன்னீங்க. நான் தானே படுவாவி. ஐயோ இயேசு காண்டி பிள்ளை குட்டிங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ ஐயோ உங்களே கொண்டுட்டேனே. அண்ணே ஐயோ யாருன்னே தெரியாத ஒருத்தனை உங்கள் ஊழியத்தில் ஒருத்தனை சேர்த்து இவ்வளோ நாள் ஊழியத்தை செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் இப்போ உங்களே கொண்டுட்டேன். அண்ணே நான் மன்னிச்சிருக்கேன். அண்ணே ஐயோ அவ்வளோதானே? நீங்கள் சொன்ன அந்த சத்தியம்லாம் முடிஞ்சு போச்சா? இல்லைண்ணே நான் அது கூட மாட்டேன். நான் முடிச்சதை நானே ஆரம்பிக்கிறேன். நேசிக்கிறார்.